பண்ற இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஏப்பா யாராவது தடுக்கலேப்பா. கண்ணப்பா ஏய் சொன்ன கேளு. வேண்டாமா அம்மா அசாரமா வேண்டாம் சும்மா கேளுமா அபுதா வேண்டாம் பாடி அம்மா அபுதா அபுதா சொன்னா கேளு அபுதா. ஐயோ ஆத்தா அமுதா யாரும் கிட்ட வராதீங்க. மறுபடியும் சொல்றேன், என் குடும்பத்தை வெளியே விடல இங்கே கொளுத்திட்டு செத்துருவேன். வேண்டாம் அமுதா, சொன்ன கேளு. எனக்கு வேற வழியே இல்ல. அது கிட்ட வந்திய நான் என்னைய பத்த வச்சுப்பேன். ஐயோ ஐயோ அபுதா சொன்னா கேளு அபுதா. இத பாருமா, கோர்ட்டுக்கு முன்னாடி நீ இப்படி பண்றது பெரிய தண்டனைக்குரிய குற்றம். உன் விருப்பப்படிதான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்றதுனாலயும் இவங்களை காப்பாத்த உன்னையே அழிச்சுக்க தயாரா இருக்கிறதுனாலயும் உன் நல்ல மனசு எனக்கு புரியுது. அதனால இவங்களை இப்போதைக்கு ரிலீஸ் பண்றேன். காப்பாத்திட்ட தெய்வமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ரியா. இன்ஸ்பெக்டர், இந்த கேஸை முறைய விசாரிங்க. ஓகே சார். தாம்மா, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாதம்மா, புரியுதா? அமுதாமா அமுதாமா, ஏமா இதெல்லாம்? நீ இப்படி பண்ணலாமா? சொல்லு கண்ணு. ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு எனக்கு. அமுதாமா, என் கண்ணு. எனக்கு வேற வழி தெரியல. எல்லாரும் மன்னிச்சிருங்க. அதான் அமுதா. சார்பா நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அமுதா, என்ன மன்னிச்சாங்க. வேண்டாம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்கிறா பாரு. ராம் எல்லாம் சரி அமுதா, அப்ப நாளைக்கு வந்துரு. வரேங்க. சரிங்க. போறவு இன்னொரு விஷயம். சொல்லுங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் தனியாவே செய்யலாம். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எல்லாமே புருஷனோட சேர்ந்துதான் செஞ்சாகணும்னு ஐயர் சொல்றாரு. அதனால உனக்கு பிடிக்குதோ இல்லையோமா, நீ நாளைக்கு வரப்போ செந்திலையும் கூட்டு வந்துரு. பில்டப் எல்லாம் கேக்குற மூட்ல நான் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மதிய அமுதாவோட அண்ணன் இளங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு மாப்ள. என்ன மாமா சொல்றீங்க? நிஜமாவா? எதுக்கு வந்தாங்க? எதுவும் பிரச்சனையா? அட இல்ல மாப்ள, அவர் வந்த விஷயமே வேற. நல்லது மாமா, சந்தோஷமா தான் இருக்கு. நான் தான் எல்லாரும் வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிட்டேன். அமுதா இப்படி அவங்க வீட்டோட பேச்சுவார்த்தை இல்லாம இருக்காளேன்னு என் மனசுக்குள்ள எப்பவும் அடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. போயிட்டு வரட்டும் மாமா. அவங்க அண்ணன் வந்து கூப்பிட்டாருல, அமுதா கண்டிப்பா போவா. நல்லதுதான். என்னடா மாப்ள மூணாவது மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீ தான் போன, உன்னையும் சேர்த்துதான் கூப்பிட்டு இருக்காங்க. என்ன
என்ன கூப்பிட்டுருக்காங்களா? அட ஆமா மாப்ள, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளைக்கு நல்லது கெட்டது எதுனாலும் புருஷன் கூட சேர்ந்துதான் செய்யணுமா. அதனால உன்னையும் சேர்த்துதான் கூப்பிட்டு வர சொல்லிருக்காங்க. இல்ல மாமா, அது அது சரிப்பட்டு வராது மாமா. எதுக்கு தேவையில்லாம மறுபடியும் அங்க போய் நின்னு பிரச்சனையாகும் மாமா. வேண்டாம். என்ன மாப்பிள்ள நீ சுத்த கூறு கட்டவனா இருக்க? அவங்க வீட்டை விட அதுக்கு முன்னாடி நீயும் அமுதாவும் ஒன்னா போவீங்கல்ல? இம்புட்டு நாளா அமுதாட்ட பேச முடியாதான்னு ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தீல்ல? இப்ப கடவுளா பார்த்து அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு உண்டாக்கி கொடுத்திருக்காரு. நீ என்னடான்னா? ஆமா இல்ல? என்ன நோமா இல்ல? ஆனா ஒண்ணுடா மாப்பிள்ள, அமுதா என் வீட்டுக்கு வான்னு உன்னை கூப்பிட மாட்டான். நீயும் அதை எதிர்பார்க்க கூடாது. நீயே காலையில ரெடி ஆகி அந்த புள்ளைய கூட்டிட்டு போய் வந்துரு. டேய் சந்தோஷமா போடா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். देशवास्वः नारायणास्वः माधवास्वः गोविन्दाय नमः अस्य यजमानस्याः अपवित्रधर्मं चात्रे करिष्ये मम यजमानस्याः धर्मपत्न्याः श्राद्धे सामग्रे श्राद्धे चार्यान् चात्रे करिष्ये அம்மா, உங்க புருஷனோட சேர்ந்து ஒன்னா நிலுங்க. இந்தா வாங்கிக்கோங்க. வாங்கிக்க. இத போய் காக்காய்க்கு வச்சுட்டு காக்கா சாப்பிடுதான்னு பார்த்துட்டு 2 பேரும் குளத்துல காலை நனைச்சிட்டு வாங்கோ. முக்கியமா 2 பேரும் படையில ஒன்னாதான் வைக்கணும். சரிங்க சாமி. வா. என்னம்மா, நீங்க வச்சா காக்கா சாப்பிட மாட்டேங்குது? உமா, பக்கத்துல இருக்கிறதுனால சாப்பிட மாட்டேங்குதோ என்னவோ. பின்னாடி போலாமா? பெத்த பொண்ணு ஆத்தாவுக்கு படையல் வச்சிருக்கு, காக்கா சாப்பிடாம இருக்கு அப்படின்னா அம்மா ஏத்துக்கலன்னு தான் அர்த்தம். சடங்குல ஏதாவது குறை வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைங்களே. அப்போ உங்க அம்மாவுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது பண்ணிட்டீங்களோ? நான் அமைதியா இருக்கணுமா? நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? அவள அமைதியா இருக்கு சொல்லு. என் விஷயத்துல தலையிட வேணாம்னு சொல்லு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்துட்டாரு. டேய், என்னடா, என்ன பிரச்சனைடா உனக்கு? ஏன் இம்புட்டு டென்ஷனா இருக்கற? ஏக்கா நீயே சொல்லுக்கா. எம்புட்டு நாள் நான் பணம் கேட்டு அம்மா இல்லன்னு சொல்லி இருக்குதா? என்னாச்சு? என்ன சொல்ற? இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் காசு கேட்டு அம்மா இல்லன்னு சொன்னது இல்லக்கா. ஆனா இன்னைக்கு என்னடானா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுதுக்கா. சரி அப்ப கேளு, அது தப்புதான். என்னமா நினைச்சிட்டு இருக்க? 10 மாசம் வயிற்றுல சுமந்து இம்புட்டு நாள் வளர்த்த என்ன விட என் சந்தோஷத்தை விட நேத்து வந்தவ உனக்கு ஒஸ்டியா போயிட்டாளா?
எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் அமைதியா பேசு. இந்த பார், உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது. நீ அமைதியா இரு. மா, நீ சொல்லுமா. இப்ப எதுக்கு நீ கிடந்து சலம்பிக்கிட்டு இருக்க? ஆமா, முன்னாடி மாதிரி எல்லாம் உன்னால உன் இஷ்டத்துக்கு நடந்துக்க முடியாது. இப்ப குடும்ப பொறுப்பு அமுதா கிட்டதான் இருக்கு. அவ சொல்றதான் எல்லாரும் செய்யணும். போடா. என்னது? இவ சொல்றத நான் செய்யணுமா? ஏன் இந்த வீட்ல எனக்கு உரிமை இல்லையா? நான் இந்த வீட்டு ஆள் இல்லைன்னு சொல்லு. ஏன் உன் பிள்ளை இல்லைன்னு சொல்லுமா. சொல்லுமான்றால இப்ப நீ சொல்லி ஆகணும். இவ உனக்கு ஒஸ்தியா போயிட்டால. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இவதான் உன் குடும்பத்தை தலையெடுக்க போறவ, குடும்பத்தை கட்டி ஆள போறவன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இவதான் இங்க வேரோட குடும்பத்தை சாச்சு குழியில தள்ள போறா. பெத்த அப்பம் பேச்ச மதிக்காம ஒரு வெறும் பையில நம்பி இங்க ஓடி வந்து நிக்கிறாளே. இதுல இருந்தே தெரியல இவ லட்சணம் என்னன்னு. டேய் வடிவேலு, அடிச்சுக்காம சண்டை போடுங்க. மரியாதை. டேய் வாய மூடு. வாய மூடுன்னு சொல்றேன். டேய் வாய மூடு. என்ன முறைக்கிற? வெளியே போங்க. வெளியே போங்க. கிளம்புங்க. ஏய், அத சொல்ல நீ யாரு? கிளம்புங்க. மா பாருமா, எம்புடி திமிரா ஓ முன்னாடி என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ பாத்துட்டு நிக்கிற அவகிட்ட. டேய், என் மருமக சொல்றதுதான் சரி. குடிச்சிட்டு வரவங்களுக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் கிடையாது. வெளியே போ. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கடா. சொல்லிட்டாகல, வெளியே போங்க. போங்க. நீங்களா வெளியே போனா நல்லது. இல்ல. சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு. மாமியார் மருமகளும் கூட்ட சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களோ? பாத்துக்கிறேன். ஆனா ஒரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா வருத்தப்படுவீங்க. அப்ப நான் பாத்துக்கிறேன். பாரு, பாப்பீங்க. போயா நகரே. நீ இம்புட்டு சில்லுன்னு இருக்கு, இதுல எப்படி குளிக்கிறது? புவனா ஒரு நிமிஷம். சொல்லுங்க அண்ணமண்டி, ஏதாவது வேணுமா? இல்ல புவனா, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. இந்த சூடு பண்ற மெஷின் மாதிரி ஏதாவது? அதெல்லாம் எங்க வீட்ல இல்ல அண்ணமண்டி. நாங்க எப்பவும் இந்த பச்சை தண்ணியில தான் குளிப்போம். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தா இன்னும் கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் குளிங்க. அப்ப தண்ணி கொஞ்சம் சூடாயிடும். அப்ப வந்து குளிங்க, கரெக்டா இருக்கும். ஓ, இல்ல பரவாயில்ல, நான் இதுலயே குளிச்சுக்கிறேன். சரிங்க அண்ணமண்டி. நீ பேசாதயா. நான் ஏன் பேசக்கூடாது? நான் அப்படித்தான்டா பேசுவேன். ஏண்டா, என் மாப்பிள்ள ஒரு பொய்ய சொல்லி போட்டா
உண்மைதான். அதுக்காக உன்னை மாதிரி கேடு கட்டவன்லாம் அவனை பத்தி பேசுறதுக்கு என்னடா உரிமை இருக்கு? டேய், நீ பண்ணாத திருட்டு தானே அயக்கத்தனமா? ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுறியாடா? தெரியாம தான் நான் கேக்குறேன். என்னமோ வாத்தியார் இல்ல பெரிய இதுவா பேசுறியே. இம்புட்டு வருஷமா அவன் என்னென்ன வேலை பார்த்து அதான் வாத்தியார் சம்பளமா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தான் பாத்தியா? அப்ப உங்களுக்கு இடிச்சுட்டாக்க அவன் பீனோ என்னமோ. ஆனா இன்னைக்கு எல்லாருமே இந்த வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கோம்னா அவன் கொண்டு வந்து கொடுத்த காசுதான். அந்த நினைப்பு உங்களுக்கு இருக்கணும்டா. சும்மா பேச வந்துட்டீங்க, நன்றி கெட்டதுக்கு. டேய், நீ மளிகை கடை வச்சு பந்தாவா சுத்திக்கிட்டு இருந்திய, அந்த கடை எப்படி வந்துச்சு சொல்றா? எல்லாம் என் மாப்பிள காசு. உங்க அத்தாவுக்கு கல்யாணம், உன் தங்கச்சிக்கு படிப்பு, பாத்தாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு, இம்புட்டுக்கும் அவன் பியூன் வேலை மட்டும் செய்யல, கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தேன். அதை யாரும் மறந்துட வேண்டாம். திருப்பி சொல்றேன், அதை யாரும் மறந்துட வேண்டாம். ஆமா, இம்புட்டு பேசுறியே. இன்னைக்கு இவன் இல்லைன்னா நீ சம்பாரிச்சு இங்க இருக்க எல்லாருக்கும் இந்த குடும்பத்துக்கு நல்லது கெட்டது செய்வியாடா? நீ சொல்றா, நீ பாத்துருவியா? வந்துட்டான் சும்மா வாய் இருக்குன்னு பேசுறதுக்கு. ஆமா விடுங்க ஆமா, என்ன இதெல்லாம்? நீ சும்மாரு மாப்ள. ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்க, ஆளுக்கு ஓவரா பண்றானுங்க. உம்மா மாப்ள, நீ கிளம்பு மாப்ள. எவனி சத்தம் பண்ணாத, கிளம்பு. வீணா போனவை பேச்சு பேசுறானே. டேய் போடா, உறப்பு வேண்டி கிடக்கு போடா. அவன் காசு தின்னு அவனே திட்டுறது. நீ எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன்னு கேட்கத்தான் உன்னை வர சொன்னேன். சார்? ஆமாப்பா, எதுக்கு நீ இங்க வந்த? உன்னை யாரு இங்க வர சொன்னது? சார், கல்யாணத்துக்காக லீவ் கேட்டிருந்தேன். அது முடிஞ்சு இன்னைக்கு தான் சார் நான் ஜாயின் பண்ணேன். போதும்ப்பா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும். இனிமே நடக்கிறதாவது நல்லதா நடக்கட்டும். உனக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை. நீ இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போ. என்ன சார்? இனிமே உன்னால என்ன ஆகணும்? இல்ல நீயும் மாமனும் வந்து கெஞ்சினீங்கன்னு இறக்கப்பட்டு வேலையை போட்டு கொடுத்தா நீ என்ன பண்ண? வாத்தியார்னு போய் சொல்லி பத்திரிகையிலையும் டிவிலையும் என் மானத்தை வாங்கிட்ட. ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியலையா? சார் சார் ப்ளீஸ் பாரு, நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத, முதல்ல வெளியில போ. செந்தில், உங்க அப்பா ஒரு கண்ணியமான வாத்தியாருங்கிறதுக்காகத்தான் உனக்கு நான் வேலை போட்டு கொடுத்தேன். நீ என் பேரையும் காப்பாத்தல, உங்க அப்பா பேரையும் காப்பாத்தல. இந்த பாரு, இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? எனக்கு 1008 வேலை இருக்கு. ஓட்டு சொல்றேன்ல. பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குறவனுக்கு இந்த நேரத்துல வீட்டுல என்ன வேலை? இவன் நிஜமாவே அங்கதான் வேலை செய்யறானா, இல்ல வெளியில எங்கேயாவது திரிஞ்சு ஊரை சுத்தி போட்டு இல்ல பள்ளிக்கூடத்துல தான் வேலை பாக்குறேன்னு புழுவிட்டு இருக்கானா? இந்தாமா, வீட்டுக்கு புதுசா அதிகாரம் பண்ண பெரிய மனுஷி, உன் புருஷன் பள்ளிக்கூடத்து பயல்களுக்கு பாடம் நடத்திட்டு சாரி எடுபடி வேலை பார்த்துட்டு களைச்சு போய் வந்திருக்காருமா. அவருக்கு சோறு போடலையா நீ? அட என்னமா நீ புருஷன் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்க? டேய் மூடிட்டு சாப்பிடுறா. டேய் வாடா, இங்க இருந்தா ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பான். வா செந்திலே. ஆத்தாடி, வட்டி கடைக்காரன் வர்றானே. வாங்கண்ணே, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? யோ நிப்பாட்டியா, நான் ஒன்னும் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. நான் கொடுத்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன்.
லட்சமா? என்னடா என்னங்க கடன் வாங்கி 1 மாசம் தானே முடிஞ்சிருக்கு. மொத்த காசையும் உடனே கேட்டா எப்படிங்க? நீங்க பேசிட்டு தானே பணம் கொடுத்தீங்க. இப்போ இப்படி பேசினா எப்படிங்க? அப்ப நீ யாரு எப்படிப்பட்டவனு தெரியாம இதோ இந்த புள்ள அமுதா சொன்னதுக்காகவும் இந்த புள்ளையோட அப்பச்சி சிதம்பரம் ஐயா மேல உள்ள மரியாதைக்காகவும் தான் பணத்தை கொடுத்தேன். இப்ப மட்டும் நீ பணத்தை கொடுக்கல, நடக்கிறதே வேற. வட்டிக்கு தான் வாங்கினானா? அண்ணே என்னண்ணே இப்படி பேசுறீங்க? மாப்பிள்ள நாணயமான பையன் தானே. நீங்க கேட்காம வட்டி போனா வீடு தேடி வந்துரும்ண்ணே. நீங்க யோசிக்கிற மாதிரி எது நடக்காதுண்ணே. என்னது நாணயமா நாளா? இவ நாணயத்தை தான் ஊரே பேசுத. சிதம்பரம் ஐயா எவ்வளவு பெரிய மனுஷன். அவர் வீட்லயே போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ண ஃப்ராட் இவன். அத்தை காப்பி எடுத்துக்கோங்க. நீ குடிச்சியாத்தா? குடிச்சிட்டேன் அத்தை. நீங்க குடிங்க. போனா இந்தா. தேங்க் யூ. இந்தாங்க எடுத்துக்கோ. நீ போட்டு தர காஃபியை குடிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமெல்லாம் போயிடல. புவனா, அண்ணனுக்கு நீ காஃபி போடுத்தாமா? புவனா, நீ எங்கேயும் போக வேணாம். இங்க பாரு, அமுதா குடுக்கிற காஃபிய குடிச்சா குடி, இல்லன்னா எந்திரிச்சு போ. சும்மா தொட்டதுக்கெல்லாம் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காத. காஃபியும் வேணாம், ஒண்ணும் வேணாம். ஆமா அமுதா, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நீ போ அத்தா. உமா போனை விட்டுட்டு போயிட்டாங்க. நல்லா இருக்கியா? பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் ஒரு வீடுன்னு. இங்க நான் வந்து படிச்சு கொட்டிக்கிட்டு கிடக்க. உமா என்னமோ ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன்னு என்கிட்ட நீ 3 வருஷம் பேசாம இருந்த. இன்னைக்கு ஒருத்தவங்க கிட்ட பொய் சொல்லி உன் வாழ்க்கையவே அழிச்சிருக்கான். அவன் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு சேவை பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உனக்கெல்லாம் சூடு சொரண இது எதுவுமே இல்லையா? அப்புச்சிய தூக்கி எரிஞ்சிட்டு வர அளவுக்கு இந்த குடும்பம் உனக்கு வசதியா போயிடுச்சோ? உன்னை இப்படி தலையில தூக்கி வச்சு ஆட்டினாரு பாத்தியா? அவரை சொல்லணும். சீ. சரி, இங்க வந்தாவது நல்லா இருக்கியான்னு பார்த்தா அதுவும் இல்ல. 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஆனா திமிரு மட்டும் குறையவே இல்ல. ஐயோ பாவன்னு உதவி பண்ண வந்தா வேணான்னு சொல்ற. பார்த்தா தானே போற நீ எம்பிட்டு நாள் இப்படி பீராப்பா திரியறேன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இனிமே உன் வாழ்க்கை இப்படிதான். அனுபவி. இளங்கோ அப்பச்சி வாங்கய்யா. வாங்க. வணக்கம். வாங்கய்யா. வாங்கம்மா. வணக்கம். அர்ச்சனை தட்டை கொடுத்தீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாமா? கொடுங்க. இந்தாங்க. கொடுங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடலாம். பேஷா பண்ணிடலாம். ஏங்க அந்த நிக்கிறான்ல, முறைக்கிறேன், காப்பாத்து.
तस्पत्यं भवेत् समितम् आध्रय सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यतां धूपमाग्रापयामि மாலை மரியாதை எல்லாம் மானம் மரியாதை இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்படின்னா என்னென்ன தெரியாதவங்க போய் மாலை மரியாதை எல்லாம் அங்க வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐயரே, சாமி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கு. ஹலோ, என்ன சாமி கும்பிட தானே வந்தீங்க? இல்ல வம்பு சண்டை இழுக்க வந்தீங்களா? ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. உங்களோட வம்பு சண்டை இழுக்கிறதா எங்க வேலை. அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஏங்க, எப்ப பாரு ஏதாவது வம்பு வழக்கம்னு வருவீங்களா? எல்லாம் ஓரளவுக்கு தான் மரியாதை, பாத்துக்கிடுங்க. என்னையா மரியாதை மரியாதைன்னு உங்களுக்கு தெரியாத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? மரியாதைன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா எங்கிட்ட வாங்க, 4 வார்த்தை சொல்லி தரோம். யாரு நீங்க மரியாதை சொல்லி தரீங்களா? சரியான ஃப்ராட் குடும்பம். முதல்ல உங்க வீட்டு மானம் காத்துல பறக்கிறத பாருங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதைன்னு சொல்லி கொடுக்கலாம். ஓஹோ, ஏன் தம்பி வாதியாருன்னு பொய் சொன்னதை வச்சுக்கிட்டு கல்யாணத்துல குழப்பத்தை உண்டு பண்ணீங்க. சரி, நியாயம் தான், அப்படியே வச்சுப்போம். அப்பச்சி, அப்பச்சி, எனக்கு ஒரு சின்ன யோசனை. நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. நம்ம முறைப்படி உமா நம்ம வீட்டை விட்டு போறப்போ அவளுக்கு எல்லா சரியும் அனுப்பிதானே வச்சோம். அதே மாதிரி அமுதாவும் நம்ம வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கான்னா அவளுக்கும் அந்த சீரெல்லாம் கொடுக்கறது தானே முறை. அத கொடுத்துருவோம் அப்பச்சி. அத கொடுக்கலன்னு தானே ஊர் முன்னாடி நம்ம இப்படிலாம் பேச்சு கேட்க வேண்டியதா இருக்கு. நாம எதுக்கு இந்த பேர்லாம் சுமந்துட்டு இருக்கணும்? என்னங்க என்ன பேசுறீங்க? சீரு குடுக்கறதுங்கிறது நாமளா நம்ம சுய விருப்பத்தோட குடுக்கறது. அது நம்ம விருப்பப்படி கல்யாணம் பண்ணி போற பொண்ணுங்களுக்கு குடுக்கறது. திமிருக்குன்னு அவ இஷ்டத்துக்கு போய் குழியில விழுவா, நாம சீர் செய்யணுமா? நாகு, ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கியா? நான் அப்பச்சிட்டு தானே பேசிட்டு இருக்கேன். நான் ஏன் அமைதியா இருக்கணும்? நான் சொல்றதுல நியாயம் இல்லைன்னு நீங்களே உங்க நெஞ்சத்தோட சொல்லுங்க. நான் பேசுறதே விட்டுறேன். அமுதாவ நாமளே முழு மனசோட மறு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தா அவங்க என்ன கேட்டாலும் அதுல அர்த்தம் இருக்கு. உங்க தொங்கச்சி அவ்வளவுதானே போனா, பிறவு எங்க இருந்து சீர் செய்யணும்னு அவங்க கேக்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நாகு, சும்மா எதையும் புரியாம பேசாத. எல்லாத்துக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு. நாம பொண்ணை பெத்தவங்க, நாம அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். என்னதான் முறையோ, நான் அப்பவே சொன்னேன் அந்த வீட்டு சம்பந்தம் வேண்டாம் வேண்டான்னு. கேட்டீங்களா? வாத்தியார் மாப்பிள்ளன்னு போய் விழுந்தீங்க. இப்ப யார் அசிங்கப்படுறது? பொண்ணு பார்த்ததுல இருந்து கல்யாணம் ஆரம்பிச்சு கல்யாண மண்டபத்துல இருந்து ஏகப்பட்ட அசிங்கத்தை பாத்துட்டோம். 10வது குறைக்கு பஞ்சாயத்தை கூப்பிட்டு அங்கே அசிங்கப்படுத்திட்டான் நம்மள. இந்த அசிங்கத்தை எல்லாம் நாம வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஆனா அவங்களுக்கு எல்லாமே செய்யணுமா? நாகு, நீ எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா? 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பொது இடத்துல மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு. இல்ல அப்பச்சி, அமுதாவுக்கு உன் விருப்பத்துக்கு எதையாவது ஒண்ணு பண்ணி தொலைச்சு விடு இளங்கோ. மா, நீங்க பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமா? நான் செஞ்ச தப்புக்கு என்கிட்ட நீங்க பேசினாதான் ஆச்சரியம். ஆனா என்னால இம்புட்டு நாள பழகின பழக்கத்தை மாத்திக்க முடியலம்மா. எந்த ஒரு புது விஷயத்த பண்றதுனாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் நான் செய்வேன். இன்னைக்கு ஒரு புது விஷயத்த ஆரம்பிக்க போறேன். ஒரு புது வேலைக்கு போறேம்மா. திடீர்னு எல்லாமே மாறி போய் வாழ்க்கையே தலைகீழாயிடுச்சு. கடன்லாம் அடைக்க வேண்டிய நேரத்தில் என்ன ஸ்கூல்லையும் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதான் கிடைச்ச வேலைக்கு போலான் இருக்கேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போனா ஒரு காரியம் நல்லபடியா நடக்கும்னு நம்புறேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா.
பரவாயில்லம்மா. உங்கள் ஆசீர்வாதம் என்றைக்கும் என் கூட இருக்கும்னு நான் என் மனசு தேர்த்திக்கிறேன். இந்த மூட்டை எங்கே வைக்கணும்? அமுதா, நீ ஏன் அமுதா, நீ ஏன் இங்க வந்த? நீ எப்படி வளர்ந்த பொண்ணு? இது கஷ்டம்லாம் என்னோட போட்டு அமுதா. அது எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அமுதா. நீ இப்ப இங்க வந்து இப்படி வேலை செஞ்சுதான் குடும்பத்தை காப்பாத்துங்கிற அவசியம் இல்ல. நீ முதல்ல போ அமுதா, இதெல்லாம் வேண்டாம். யோ, வேலை செய்யாம எங்க அண்ணையா வெட்டி போச்சு. வேலை செய்யற இடத்துல பொம்பளை பிள்ளைய பார்க்க கூடாது. உடனே ஈன்னு பல்லு அழிச்சிட்டு போயிட வேண்டியது. இதுக்குதான் சின்ன பசங்களை வேலைக்கு வைக்க கூடாதுன்னு சொல்றது. போய் வெட்டுற வேலை இருக்குல்ல, உள்ள போய் பாரு போ. சரி போயா, போ. மூட்டை போய் வச்சுட்டு போ, வேலையை போய் பாரு. நான் அத்தனை கூப்பிட்டாலும் எனக்கு நீங்க என் அம்மா தான். அது ஏன் வீடு. நம்ம வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? நல்லதோ கெட்டதோ அது எல்லாத்துக்கும் தானே. அம்மா, அம்மாடி அமுதா, அந்த சாமி தாத்தா உன்னை என்கிட்ட வந்து சேர்த்திருக்கு. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு நாங்க எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியலத்தா. நீ இன்னும் 100 வருஷம் மகராசியா இருக்கணும். அத்தை, வருத்தப்படாதீங்க. நீ எங்கம்மா இங்க வந்த? ஓ சொல்லுமா. அம்மா நீ எங்கம்மா இங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, கதை பேசிட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் அழட்ட பிடிங்க. ஏப்பா தம்பி, உன்னதான்ப்பா தேடிட்டு இருந்த. அந்த வாசல்ல சீரியல் செட்டு தோரணம் போட சொல்லியிருந்தல்ல, போய் பார்க்க சொன்ன, பாத்தியா? அட என்னப்பா, போய் என்னன்னு பாரியா, போயா. ஏமா, சீக்கிரம் நட்ட புடிங்கம்மா. சரி, நீங்க பண்றத பார்த்தா நீ கிடைக்காது, நாளைக்கு தான் கிடைக்கும் போல இருக்கு. சீக்கிரம் பாருங்க, விறுவிறுன்னு. அமுதா இங்க பாரு அமுதா. நீ கோவத்துல இருக்க, என்கிட்ட பேசவும் மாட்டேன். இதெல்லாம் சரிதான். ஆனா இது ஒரு விஷயத்துல நான் சொல்றத கேள. இங்க இருந்து கிளம்புங்களேன். உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், கிளம்புங்க. அமுதா, இப்பதான் வாசல் உன் தங்கச்சியை பார்த்தேன். அவளும் பழனி இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கா. நீ வேலை பார்த்தது போதும் அமுதா. ப்ளீஸ் ப்ளீஸ் கிளம்பு அமுதா. அவங்க என்னை பார்த்து அப்படி கேலியா பேசினாங்க. இப்போ உன்னை மட்டும் இங்க பார்த்தாங்க, கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஒண்ணுதான் பேசுவாங்க. அமுதா, அது மட்டும் இல்ல, உங்க அப்பச்சி இங்க வரப்போறதா உமா சொல்லிட்டு போனா. நீ ஏன் மேல உள்ள கோவத்துல அவங்க முன்னாடி அசிங்கப்பட வேண்டாம் அமுதா. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு அமுதா. ப்ளீஸ், தயவு செஞ்சு 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. யோ, என்ன அவன் கூட இதே பிரச்சனையா போச்சு. எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க கூடயே பேசிட்டு இருக்க. போய் வேலையை பாரு, போ. யோ, போனா எங்க போற? இல்ல, கிச்சன் இங்க தானே இருக்கு. அங்கெல்லாம் ஆள் இருக்கு. நீ வாசல்ல இறக்க வச்ச வாழை மரம் இருக்குல்ல, அது தூக்கி கட்டு போயா. வந்துட்டான் பொம்பளைங்க கூடயே பேசுறதுக்கு. ஏமா, என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படின்னு வெட்டிட்டு இருக்க. நல்ல விறுவிறுன்னு வெட்டு. அங்க பாரு, மாஸ்டர் காத்துட்டு இருக்காரு பாரு. வெட்டுங்க வாங்கம்மா. இதை வெட்டிடுறீங்க. இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படிதான் வேலை வாங்குறதோ. அம்மாடியே அமுதா,
நீ செந்தில் சொல்றாங்கிறதுக்காக யோசிக்காதத்தா. உன்னோட அப்புச்சி இந்த நிலைமையில பார்த்தா மனசு உடைஞ்சு போயிடுவாருத்தா. பெத்தவங்க மனசு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் சொல்றேன். உங்க அப்புச்சி உன்ன மகாராணி மாதிரி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்படி நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறத பார்த்தா அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? கொஞ்சம் யோசித்தா. என்னடா இவளும் இதையே சொல்றாளேன்னு நினைக்காத. இந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ வீட்டுக்கு கிளம்புத்தா. அத்தை, அப்புச்சி இங்க நல்லா வரமாட்டாக. அவங்க எந்த விசேஷத்துக்கு போனாலும் சாப்பிட மாட்டாக, வீட்டுக்கு வந்துதான் சாப்பிடுவாக. அதுக்கு சொல்லலத்தா. பரவாயில்ல அத்தை, அதான் இம்புட்டு வேலை முடிச்சிட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் தானே, மொத்தமா முடிச்சுட்டு கிளம்பலாம். நாளைக்கு வட்டிக்காரர்கிட்ட அசிங்கப்படுறதுக்கு இங்கன கொஞ்ச நேரம் நீட்டி வேலையை முடிச்சுட்டு போயிடலாம்.